வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் மியூசிக்கோட எபிசோடு 9 தான் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு சொல்லிடுறேன். அது என்னென்னா இப்போ எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஏப்ரல் மே இந்த 2 மந்த்தாக இருக்குது. அரியர் வர எக்கச்சக்கமாக வச்சுக்கிறதுனால அப்படியே தொடர்ந்து எக்ஸாம் வந்துட்டுருக்கு. அதனால தான் ஓடியால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இப்போ கொஞ்சமாக கேப் இருக்குது. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். கண்டினியூவாக வீடியோ வரணும்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மே மந்தோட பாதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரி, இதான் சொல்ல நினச்சேன். இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் என்ன பார்த்தோன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு போகிறதுக்கோசம் அவங்ககிட்ட பேரம் பேசி அந்த மிஷினுக்கு வாங்கியிருப்பான். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மிஷினுக்கு போகிறதுக்கோசம் எக்கச்சக்கமான அந்த பேக்கரியிலேருந்து பண்ணு வாங்கியிருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கில்ஃபோர்ட்டை போட்டிருப்பான். கில்ஃபோர்ட் ஹீரோவை பார்த்தோன்னையும், நீ நீ அந்த பைத்தியக்கார பையன் பிளாக் ஸ்மித் தன்றா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் கண்ணு முன்னாடி வருவ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சரி காண்டாய் கத்துறான். ஹீரோவனியா, யார்ப்பா நீ தம்பி, இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லையே அடிக்கிறான். இதை கேட்டவனியா அவனுக்கு சீரியஸ் ஆக்காது. என்ன இவனுக்கு என்ன யாருன்னு தெரியலையா? எதுவும் வந்தா என்ன, உன்ன மாரி ஒரு திருட்டு பையனுக்கு என்னடா உனக்கு மரியாதை? டே, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னோட சோடை வச்சது இல்லாமல் என்ன மரியாதை இல்லாமல் வேறு பேசின்னு இருப்ப அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண வரான். உன்னெல்லாம் கண்டிப்பாக உயிரோட விட மாட்டான் இந்தாடா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ கொத்து வரான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்ட் மிச்சு விலகிடுறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் லாக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒன்றுமே புரியல. யாரா அந்த பைத்தியக்கார பையன், அவனா வரான், அவனை அட்டாக் பண்ணிட்டு அவனா கிளம்புறான், ஒன்றுமே புரியலையே. சே, இந்த இடமே இப்படி தான் இருக்குது, சீக்கிரமாக இந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிக்கிறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன ஃபேமஸ் கில்ஃபோர்ட்டே இவனை பார்த்து லாக் அவுட் ஆகிட்டு போயிட்டாரா, யார் இந்த பிளேயர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹீரோவை பார்த்து பேசினுக்கிறானுங்க. இப்போ அந்த கில்ஃபோர்ட்டோட வீட்டில் தான் காட்டுறாங்க. கில்ஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னா ஐதுனுக்குறான். பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான் அவனுக்கு டோஸ் விட்டுங்க. டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா நான் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த ஓட்டெல்லாம் சுத்தம் பண்ணி விடானா கேம் விளாட்னு இருப்பேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவனை திட்டி நிற்கிறாங்க. ஆனால் நீ எதுக்கு இது மாதிரி பண்ண? நான் கேம் விளாட்னு சொல்ல, எதுக்கு எல்லா பவரையும் நீ ஹாஃப் பண்ண? அதனால எல்லாம் கேமில் ஒழுங்காக விளையாட முடியாது. டேய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லுங்கிற? எவ்வளோ தைரியம் தான் இப்போ கேம் சொல்லிருப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அவனை போட்டு காய்ச்சி மூச்சு திட்டுனுங்கிறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிடறான், அப்படியே ஐதுனுங்கிறான். உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்டலாம் பேசுறதுக்கு லாக்கியே கிடையாதுடா. நீ நான் சொல்கிறத கேளு. டை, என்னடா நீ சொல்கிறத நான் கேட்கணும்? நான் சொல்கிறத நீ எங்கேயா செஞ்சியாடா அப்படி சொல்லிட்டு அவங்க கத்தினுங்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க ரூம்லேருந்து அவங்க பொண்ணு பார்த்துட்டு, ச்சே, நான் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் படிக்க வேண்டியது இருக்குது, எல்லாரும் அமைதியாக இருங்க சொல்லி. இன்னும் ஒரு வாரம் தான் நான் இது பொறுத்துப்பேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சினுக்குது. இப்போ இந்த பிராக்காவோடைய கேசலோட கேட்டில் தாங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ அந்த மிஷினுக்கோசம் தான் எல்லாரும் மீட்டிங் பண்ணிட்டா செட் பண்ணி இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உடனே அங்குறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அங்கே பார்த்தியா யார் வந்திருக்கா சொல்லி, ஃபேமஸான ரெட் டைகர் மிஷினிஸ் தான் எல்லோரும் இங்கே வந்துருக்காங்க அப்படின்னா ரூமர்ஸில் சொன்ன மாதிரி இவங்க இந்த மிஷினில் கலந்துக்க போகிறாங்க. அப்படின்னா நம்ம இந்த மிஷினெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடலாம், நம்மளுக்கு இதெல்லாம் வேறு பீஸ் ஆஃப் கேக் மாரி தான். ஏன்னா நம்ம இவங்களுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது, ஹஹஹஹா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஜாலியாக இருக்கிறானுங்க. உடனே அந்த கில்ஃபோர்ட் தான் சொல்கிறான், ஓய் எல்லாரும் இங்கே கேளுங்கடா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கில்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் தான் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த பிளாக் ஸ்மித்து அவன் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வரத்துக்கோசம் தான் அவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆர்டர் பண்ணி போயிருப்பான். அவன் எங்கே இருக்கான் கண்டுபிடிச்சி அவனை இங்கே கூட்டின்னு வாங்கடா அப்படி சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் அந்த இடத்துக்கு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு ஆளுங்க, தம்பி இங்கே வாப்பா, நீ இந்த மிஷினுக்கு தானே போகிற, நீ போயிட்டே இருக்கும்போது ஓடையில ஒரு மாஸ்டர் உன்னை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? உன் ஹெல்த் கம்மி ஆயிடுச்சுன்னா வா, என்கிட்ட எக்கச்சக்கமான போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்கிட்டு போப்பா, வா வா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கூப்பிடுது. ஹீரோ என்னடா இது இந்த பொண்ணு கூப்பிடுது, என்னம்மா விஷயம் நாம வச்சுருக்கிறப்ப கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும் கேள்வி, எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதுலேயும் இல்லாமல் நீ சர்வே ஆகணும்னா நீ அதுலேருந்து தப்பிக்கணும்ப்பா, ஏன்னா போர்ஷன்ஸ் எல்லாம் நீ எவ்வளோ தான் வாங்கி வேஸ்ட் பண்ணுவேன், அதனால நான் உனக்கு ஒரு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படி சொல்லுது. ஏம்மா என்னம்மா சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் இங்கே ஸ்கேமராக தான் இருப்பீங்க நல்லா தெரியும், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாத்தையும் மனசில் நினச்சினுக்கிறான். அப்போ அந்த பொண்ணு, இந்தா இதை பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை ஒன்று எடுத்து கொடுக்குது. இது என்னன்னு தெரியுதா, இதுதான் மேஜிக்கல் ரிங், இதோடைய பவர் டெலிபோர்ட் ஆகலாம்ப்பா, இது வெறும் உனக்கு 10,000 கோல்டுக்கு நான் தரேன், என்ன வாங்கிக்கிறியா, இது ஒரு நல்ல டீல் தானே அப்படி சொல்லிங்குது. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்ன இந்த மாதிரியான ஒரு டெலிபோர்டேஷன் ரிங்கு வெறும் 10,000 கோல்டு தானே, இவ்வளோ சீப்பாவா, ஆஹா இது ரொம்ப நல்லா வாய்ப்பாச்சே, இல்லை இதோட ஸ்கேம் இருந்தால் என்ன பண்ணுறது, ஆனாலும் என் பாடி தானா போயிடுச்சே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ காசை கொடுத்துட்றான். உடனே அந்த பொண்ணு, ஓ ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி, இதை வாங்கினதுக்கு, நீ வாங்கிட்டு சந்தோஷமா போங்க, இங்கேருந்து போங்க அப்படி சொல்லி இருக்குது. அப்பா ஒரு வழியா
ஒரு நான் இந்த ரிங்கை வாங்கிட்டேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டமானவன் தான் போல அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் பார்த்தா ஹீரோக்கு சரியான சாக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிபோர்ட் ரிங்கு அதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். அதுவும் அது அவனால் 20 மீட்டர் தூரத்துக்கு மட்டும் தான் டெலிபோர்ட் ஆக முடியும். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியான சாக்கு ஆகிட்டு அந்த பொண்ணை பற்றினா அப்பா எப்படியோ இந்த இடத்துல எனக்கு ஆஹா இன்னைக்கு செம்ம லாபம் போ போ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான். இந்த இடத்துல மணி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வார்காஸ்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே முட்டா பசங்க தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுனுக்குது. பொண்ணு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஏய் பைத்தியக்காரி பொண்ணு எங்கே இருக்கிற, இவ்வளோ தைரியம் தான் என்ன ஏமாத்துக்காரி, உன்ன மாரி பணப்பேய் எல்லாம் ஏன்டி இது மேலாம் வந்து மக்களை ஏமாத்துறீங்க, ஒரேடியாக என் பணத்தை குடுறி இல்லை நீ அவள் தான் சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு போட்டு கத்துனுக்குறான். உடனே அந்த பொண்ணு ஏய் பக்கர் என்ன பேசினுக்கிற, நான் சொன்ன மாரி அது டெலிபோர்டேஷன் ரிங்கு தானே, வேற எதனா இருக்குதா என்ன அதில், நீ நல்லா என்னை ஏமாத்திட்டு என் காதில் பூசத்தலாம் பார்க்குறியா, ஒழுங்காக என் காசை குத்துடுறி இல்லை நீ அவள் தான் பண பேய் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டுனுக்குறான். உடனே அந்த பொண்ணு ஏய் உனக்கு என்ன ப்ராப்ளம், நான் உனக்கிட்ட சொன்ன மாரி அது டெலிபோர்டேஷன் ரிங்கு, அது என்ன தப்பாக இருக்குதா, நான் உங்ககிட்ட நியாயமாக தான் விற்றேன், நீ தான் முட்டாள் மாரி ஏமாந்துட்டு போய் என்ன சொல்லுங்கிற, ஏய் என்ன சொல்கிற, நீ தான் என்னை ஏமாற்றிட்டு இதுமாரி பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் இவனா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தாண்டி பண பெய்ய எவ்வளோ தைரியம் தான் என் காசு வந்து அட்டாக் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு சோல்ஜர் வந்து ஏய் ஏற்கனவே இங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன இங்கே விளையாட்டுக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கேட்குறான். உடனே அதுக்கு ஹீரோ சோல்ஜர் இந்த பொண்ணு சரியான ஸ்கேமர் ஆகுது, என்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு காசு ஆட்டை போட்டுச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த பொண்ணு அந்த சோல்ஜர் பின்னாடி போயிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அடி பேசினு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த சோல்ஜர்கிட்ட லஞ்சம் கொடுக்குது, இந்தாங்க காசு வச்சுங்க அப்படி சொல்லி. உடனே இதை வாங்கிட்டு வந்தியா டேய் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுரா, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், எவ்வளோ தைரியம் தான் இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏமாற்றி காசு படிக்கலாம் பார்ப்ப, இந்த மாதிரி ஒரு இன்னசென்ஸ் லேடியை அட்டாக் பண்ணுறது உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படி சொல்லுங்கிறான். உடனே இதை பற்றி ஹீரோடே என்னடா பேசுனுங்கிற, அந்த பொண்ணு என்ன சொல்லுது கூட கேட்காம நீ உடனே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டுனுக்கிறான் ஹீரோ. டேய் வாயமுறா, எல்லாம் எனக்கு தெரியும், உன்ன மாரி ஆளுங்களால் தான்டா இதுமாரிலாம் நாடே கெட்டு போகுது, ஒழுங்கா நீ இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே இந்த கேரேஜை இழுத்துன்னு வரணும், இல்லைனா அவள் தான் பார்த்துக்கோ. ஹீரோ உடனே காத்துறானே நான் இழுத்துன்னு வரணும் என்னாலாம் முடியாது, டேய் நீ இழுத்துன்னு வரலன்னா அவள் தான்டா, அதுக்கப்புறம் உன்னை இந்த மிஷின்லேருந்து தூக்கிடுவேன்டா அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்டோன்னே ஐயோ ஐயோ அப்படி சொல்கிறான். அந்த பொண்ணு பார்க்க என்னுடைய பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணோட பேர் லீகிஸ், இதோட லெவல் 55, இது ஒரு மெர்ச்சன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயின்னுக்குறாங்க கிளம்பி. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கஷ்டப்பட்டு அந்த கேரேஜ் இஸ்னுங்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சோக்கு அது மேலே ஹீரோ உட்காந்துக்குது. இது ரொம்ப சொர்க்கமாக இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறான். ஆடாச்சா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நான் இஸ்கணும்னு தெரியல, இப்போ ஒன்றுமே முடியலையே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கதர்னுங்கிறான். அந்த மெர்ச்சன்ட் பார்த்தீங்கன்னா இவன் ஹீரோ தான் ஒன்று தெரிஞ்சுக்கிறான். ஆச்சா இவன் எங்கே போனான்னு தெரியலையே, இன்னும் தேடிங்கத்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இந்த மெர்ச்சன்ட் ஒன்று ஹீரோ ஒன்றும் விடாமல் தெரிஞ்சுக்கிறான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இதை பார்த்துட்டு கழுகு மூலமாக யாருக்கும் தூது அனுப்புகிறான். போயிட்டு வா, நீ போய் என்னோட இன்ஃபர்மேஷனை கரெக்டாக சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். அந்த கழுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைக்கு தான் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டின் கிங்டம். அந்த இடத்துல போய் ஒருத்தங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. உடனே அவனும் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி படிச்சுட்டு ஓ வார்காஸ் அந்த கிங்டம் அது இப்போ அவங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஆனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன்னா இதில் எக்கச்சக்கமான இன்டர்மீடியட் ட்ரேடெல்லாம் நடக்குது, இந்த ஃபினான்ஸ் ட்ரேட் இது எனக்கு ரொம்பவும் எரிச்சலாக இருக்கும், இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும், நான் அவங்கள எதனா பண்ணலான்னு பார்த்தாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால் ஓப்பனாக எதுவும் பண்ண முடியாது, அதனால் உனக்கு புரியுதா இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறான். உடனே அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நல்லா தெரியுது, இவன் யாருன்னா கீரா, இவனுடைய ரேங்க்கு 89வது ரேங்க்கில் இருக்கிறான், இவன் ஒரு அசாசின். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஒருவடியாக அது இஸ்து தள்ளியான்ட்டு நைட்டாலும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ மூச்சு வாங்கி உட்காந்துக்கிறான். அடாச்சா என்னால் சுத்தமாக இது முடியல, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைத்தியக்காரி தானா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துனுக்குறான். உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, டை அடிமையே எவ்வளோ தைரியம் தான் ரெஸ்ட் எடுப்ப, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, ஒழுங்காக இந்த இடத்துல டென்ட்டாக போடுறா அப்படி சொல்லுங்குது. நான் இப்போது கொஞ்ச நேரம் லாக் அவுட் ஆக போகிறேன், ஸோ நீ டென்ட்டை போட்டு இங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு என்னை கூப்பிடு சரியா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போகுது. உடனே ஹீரோ கத்துறான், ஏய் என்ன நீ என்னை பார்த்து ஸ்லேவ்னு சொல்கிற, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கதறான். கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் உன்னால்
எனக்கு வேலை செய்ய முடியாதுடி, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, அவள் தான் பார்த்துக்கோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே அந்த பொண்ணு ஹெல்ப் ஹெல்ப் காட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துது. உடனே ஹீரோ டப்புன்னு போயிட்டு என்ன சொல்கிறீங்க, இந்த இடம் நல்லா இருக்குது டென்ட்டு போகிறதுக்கு, கண்டிப்பாக இந்த நிலப்பரப்பில் சூப்பரான ஒரு டென்ட்டை போடலாம் அப்படி சொல்லி இந்த இடம் பேசினுக்கிறான். இது நீ முதல்லையே செஞ்சிருந்தேனா நான் இதுமாரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, சரி நான் சொன்னதை செய் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லாக் அவுட் ஆகுது. ஹீரோ கதற, அடைச்சா என்னுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கணும், நான் இவ்வளோ அன்லக்கி பர்சனாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ டென்ட்டு போட்டு நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுங்கிறான். இந்த மாதிரியான ஒரு பணப்பைக்கிட்டே வந்து நான் மாட்டணும், என்னுடைய விதி இப்படி இருக்குதே, நான் வேற ஒரு பிளாக் ஸ்மித், எனக்கு வேற இப்படி ஐயோயோ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறிக்கினே சாப்பிட்டுக்கிறான். அப்போ வந்து ஹீரோ யாரோ கூப்பிட்றாங்க. ஹே மிஸ்டர் பிளாக் ஸ்மித், இந்தா இதை பிடி, இந்த ஸ்வாடு இது பிரேக் ஆகிருக்கு, இதை சரி பண்ணி கொடு. நீ தானே சொல்கிற நீ ஒரு பிளாக் ஸ்மித்துன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ தான் அதில் கிங்கு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்காக அதை ரெடி பண்ணி கொடு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேட்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்ஃபோர்டோட ஆளுங்க தான். ஓ, ஹீரோ இவங்களை பார்த்து நினைக்கிறான், ஓஹோ இவங்கெல்லாம் அந்த ரெட் டைகர் மெஷினரி தானே, ஆஹா இவங்க என் திடீர்னு வந்து என்கிட்ட என்ன பண்ணுறாங்க. டேய் என்னடா என்ன பார்த்துன்னுக்குற, நீ தானே ரிப்பேர் பண்ணுறதுல கிங்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ என்ன எங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு, இவனாலாம் கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது, வீட்டை சொன்ன மாதிரி இவனா ஒரு வெட்டு கண்டிப்பாக இது ஒரு சாக்கை வச்சு இவனை கிட்ட கூத்துட்டு போயிடலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக நினச்சிக்கிறான். உடனே ஹீரோ இவனுக்கு வேறு நான் சாப்பிட்ற டைமில் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா, எனக்கு ரொம்ப எரிச்சலாகுது அப்படி சொல்லிட்டு வந்து டப்புன்னு ஹீரோ அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அடுத்த செகண்டே இந்தாங்கடா தீக்கின்னு போங்கடா அவங்களுடைய ஸ்வாடு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாக ஹீரோ மாற்றி கொடுக்குறான். அதோட டியூரபிலிட்டி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு சரியான சார் எப்படா இவனால் எப்படா முடியுது, லீடர் வந்து இவனை என்னமோ சொன்னார் இடம்னாடா இவன் இப்படிங்கிறான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் இவன் ரூமர்ஸில் கேள்விப்பட்ட மாதிரி இவன் ரொம்பவும் பெரிய ஆள் தான் போலே, பார்த்தீங்களா இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி சொல்லுங்கிறான். உடனே ஆமாண்டா நீ சொல்லிட்டு காட்டித்தாண்டா, ஆனால் லீடர் என்ன சொன்னார்னா இவன் நம்ம புச்சுன்னு வரணும், இவன் ஒரு வெட்டி வயசு சொன்னார், ஆனால் இது ஒன்றுமே புரியலையா அப்படி சொல்லுங்கிறானுங்க. ஹீரோ பார்க்குறான், டேய் யாரா இவனுங்க இங்கே வந்து உட்காந்துக்கிறானுங்க, டேய் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் இங்கே முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து கிளம்புங்கடா, ஏன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது, நான் இங்கே பச்சுன்னு கண்ணுக்கு தெரில அப்படி சொல்கிறான். உடனே இதை பார்த்து நான் சரி காண்டாயிரான். டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இதுமாரி ஒரு வஞ்சு போன சோடை என்கிட்ட கொடுத்துட்டுவேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இதுமாதிரி சோடெல்லாம் நீ உடச்சி எங்ககிட்ட தருவ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பை போடுறான். ஏய் ஓல்டு மேன் என்ன ஆச்சு உனக்கு, நான் உனக்கு அதை நல்லா தானே ரெடி பண்ணி கொடுத்தேன், உனக்கே அது மாதிரி பண்ணுங்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். டேய் நீ என்ன பண்ண நல்லா தெரியும்டா, ஒழுங்கா நீ இப்போ என்னை ஃபாலோ பண்ணு, இல்லைனா இங்கே நடக்கத்தே வேற அப்படி சொல்கிறான். ஓஹோ இப்போ தான் எனக்கு புரியுது, நீங்கள் அந்த பேக்கரியில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் இப்போ என்ன படி வாங்க வந்தீங்க, நான் லைனில் போய் நின்று தான்டா அதை வாங்கினேன், உங்களுக்கு என்ன அதுமாரி கோவம், டேய் நீ என்னடா பேசியிருக்க, அந்த பேக்கரி கொஸ்லாம் நான் உங்கள் மேலே சண்டை போட நினச்சிட்டு இருக்கேன் என்ன, கண்டிப்பாக உங்களை நான் விடமாட்டேன், ஒழுங்கா நீ என்னை ஃபாலோ பண்ணிடு, இல்லை நீ காலிடா அப்படி சொல்லுறான். ஓ அப்படி சொல்கிறீங்களா, அப்படின்னா வாங்க பார்த்துடலாம், நீயா நானா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அட்டாக் பண்ண ரெடியாக வரும். ஆனால் அந்த சீன்லேயே இவனை அடிச்சு கட்டி கவர் போட்டு அந்த கில்ஃபோர்ட் முன்னாடி தான் ஏற்றும் போய் நிறுத்தி வச்சுக்கிறானுங்க. ஹீரோ உடனே கதறாடே இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கடா, நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து எப்படி அடி என்ன அடிக்கலாம், டேய் நீங்கள்லாம் ஒரு மெஷினரி சொல்கிறதுக்கே லாக்கி இல்லாதவங்கடா, டேய் நீங்கள்லாம் ஒரு சீட்டர்ரா, ஏமாத்திவங்களா, ஏமாறாங்கோலிடா நீங்கள்லாம், டேய் பைத்தியக்கார பசங்களா அப்படி சொல்லுங்கிறா. டேய் குட்டி கொஞ்சம் என்ன வளர்னுங்கிற, நீ ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுனா நான் உன்னை உயிரோடு விட்டுறேன், மன்னிப்பு கேள்றா அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ ஓஹோ இப்போதான் எனக்கு புரியுது, நீங்கள் இன்னமும் அதை மனசில் வச்சு தானே இதுமாதிரி பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்ககிட்டலாம் நல்லா மன்னிப்பு கேட்க முடியாதுடா அப்படி சொல்லி இப்போ தான் தூண் துப்புறான். லிட்டில் பிராட் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டே நீ இவ்வளோ ரெக்லெஸ்ஸாக பேசுவ, உன்னெல்லாம் உயிரோடு விடக்கூடாதுடா, உன்னெல்லாம் இந்த இடத்துல காலி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும், டேய் அதை பண்ணுங்கடா அப்படின்னு வந்து பற்றி அவன் சொல்கிறான். உடனே இது கேட்டோடனே அவங்க எல்லாரும் அவங்க கண்டெல்லாம் அவுத்து விட்றாங்க. ஓ ஒரு வேலை விட போகிறாங்களா, யார்கிட்ட நல்லா எவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்லி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட்டு பறந்து வரான் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. இதை பார்த்து நீ சீரியஸுக்கு என்னடா இவன் பறந்து வரான், ஆள் தான் நம்ம சோழி முடிஞ்சுதா அப்படி சொல்லுங்கிறான். அவன் அச்சு அடி அந்த இடம் அப்படியே சதறது பார்த்தினா ஹீரோ அந்த அட்டாக்ல மாட்டி அப்படியே பறகுறான். யாரா இவன் சாமி வந்து அட்டாக் பண்ண வரானே அப்படி சொல்லி பார்த்தினா ஹீரோ கதறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வெப்பனை தான் வச்சுன்னுக்கிறான். இது பேர் தி ஃபால்கன் ஆஃப் லவ், இதோட அட்டாக் பவர் 1. உனக்கு சுத்தமாக மேனஸ்னா என்னன்னு தெரில, பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு சுத்தமாக தெரில, நான் உனக்கு அந்த மேனஸ்னா என்னன்னு சொல்லித்தரேன், உனக்கு அடிச்சு தானே சொல்லித்தருவேன், ஏன்னா அண்ணன் தம்பிங்க உதவாது கூட அடித்தடி உதவுன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அவன் வச்ச அடியில் அங்கே இருக்கிற நிலம் அப்படியே சதறது பறகுது. ஹீரோ அடாடி யாரா இவன் இப்படி இவ்வளோ கோவமாக என்னை அட்டாக் பண்ணுகிறான், நானால இவனுக்கு பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுலேருந்து கதர்னுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியாத தப்பிப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை வச்சு ஹீரோட நடுமண்டியில் ஒரே அடி, ஆள் தான் ஹீரோ அந்த இடத்துல பார்த்துட்டான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்ன மாரி ஒரு ஆளுங்கள்லாம் இவ்வளோ ரக்கடாக இருக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா என்ன,
உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கும் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையா? நான் வேணா உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்னை ஒரே ஒரு அட்டாக் பண்ணிட்டுனா நான் உன்னை இங்கேருந்து விட்டுறேன், என்ன சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். ஹீரோ ஒன்று, டேய் ஓல்டு மேன், இவ்வளோ தைரியம் தான் நீ இது மாதிரி பண்ணுவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒரு பிளாக் ஸ்மித்னா நான் ஒரு வீக் நாள் நினச்சிட்டு இருக்கியா? என்னால் உன் மேலே ஒரே ஒரு அட்டாக் கூட பண்ண முடியாது நினச்சேன் என்ன அப்படி சொல்லுங்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஹெச்பியும் பார்த்து தாங்குது, சும்மா ஊற்றி விட்டாலே பறந்துடுவான். ஆனாலும் டேய் உன்னை கண்டிப்பாக ஹீரோட மாட்டேன், நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வெறி கொண்டு போகிறான். ஹொய் இந்தாடா, ஹொய் இந்தடா, ஹொய் ஹொய் இந்தடா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதுலேருந்து அவன் அசால்ட்டாக விலகி போகிறான். டேய் எவ்வளோ தைரியமாக தான் இப்படி ஓடினே இருப்பேன் கோழை மாரி, வாடா அவனை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுங்கிறான். இதை கேட்டு இவன் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்து இந்த கில்ஃபோர்டு சீரியஸ் ஆக்கு, யாரா இவன் ஒரு நியூபி, இவன் எப்படா இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறான், இவனுடைய காம்பேட் ஸ்கில் வேறு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. என்ன தான் என்னுடைய காம்பேட் அண்ட் டேலண்ட் நிறைய இருந்தாலும் இவனுடைய லெவலுக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இவனால் எவனால் நிற்கவே முடியாதுடா அப்படி சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பறந்து வர அட்டாக் பண்ணுறதுக்கு இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவனுடைய வெப்பனை வச்சு அதை தடுக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா முக்கில் அந்த வெப்பனை வந்து கரெக்டாக இவன் மூஞ்சி அச்சு சாதார விட்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.